வெல்கம் டு TnShop. இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோர் டெம்பரரி க்ளோஸ்டுன்னு இருக்குல்ல, அந்த பட்டனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோர் க்ளோஸ் ஆகிடும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ப்ராடக்ட் எப்படி அப்டேட் பண்ணுறதுனா, சென்டரில் ஹோம் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டோர் வரும். அதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஐட்டம்னு வரும். அதில் ஐட்டம் நேமில் உங்களை ஐட்டம் நேமை கொடுங்க. எக்ஸாம்பிள் நான் ஸ்வீட்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனு கொடுத்துக்கிறேன். ஸ்வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட் ஐட்டமில் ப்ரைஸுன்னு காட்டும். ப்ரைஸில் அந்த ஸ்வீட் எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பர் கேஜி 100 rupeesனா 100 rupeesனு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டோ அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்துக்கோங்க. 5 rupees டிஸ்கவுண்ட்னா நான் 5ன்னு கொடுக்குறேன். அதை பெர்சன்டேஜாக அமௌண்ட்டான்னு கேட்கும், அது அமௌண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி, இதில் எந்த கேட்டகரியில் உங்களோட ப்ராடக்ட் வருதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதர்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப் கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வருமோ அதில் சப் கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேக்னா என்னென்னா, நீங்கள் என்ன நேம் போட்டு சர்ச் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் அவங்களோட எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வீட்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா ஸ்வீட் மேலே வந்து நிற்கும். நெக்ஸ்ட் லட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா லட்டு மேலே வந்து நிற்கும். வெயிட்டில் நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் அவைலபிளோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெயிட்டில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அந்த கிராம்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. 250 grams 500 grams 1 kg 2 kg. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கேஜியில் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த எல்லா கேஜியும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கிராம்ஸில் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தோட ப்ரைஸிங் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராடக்டோட ப்ரைஸ் 100 rupeesனா அதில் 250 grams எவ்வளோ வருதோ 25 rupees. 500 grams எவ்வளோ வருதோ 50 rupees. 1 kg 100 rupees. 2 kg 200 rupees. இந்த மாதிரி அதுக்கான ப்ரைஸை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டோட்டல் ஸ்டாக் எவ்வளவோ உங்கள் கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து அதை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட இமேஜை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட இமேஜை கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். ஆல்பம்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். நான் ஆல்பம்குள்ளே போகிறேன். இந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இமேஜ் எடுத்துக்கலாம். தம்ப்நெயில் இமேஜ்னு இருக்குல்ல, இந்த இமேஜில் நீங்கள் எந்த இமேஜ் கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பேனர் இமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐட்டம் இமேஜஸில் நீங்கள் எதை கிளிக் கொடுக்குறீங்களோ அது வந்து கரோசலில் வரும். எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு எத்தனை இமேஜஸ் வேணாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து சப்மிட் ஆகிடும்.